Greetings everyone, welcome to our channel. In the video 9th standard science half yearly examination important question பார்க்கலாம் up to physicsல 6 units இல்லையா unit 1 measurement. So first நம்ம வந்து எப்படி prepare பண்ணணும் science அப்படின்னா 1 mark எடுத்துக்கிட்டிங்கன்னா physicsல படிச்சிட்டிங்களா முடிச்சாச்சு, chemistry then biology இந்த 1 marks ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன், வெரி குட், ஐம் ரெடி. ஓகேங்களா? ஏன்னா சம்டைம்ஸ் 1 மார்க் வந்து 2 மார்க்கில் கேட்குறாங்க, 4 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். நம்ம இதனால் ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் டைமிங்கும் நமக்கு கம்மி இல்லையா, 1 மார்க் ஃபுல்லாக தரவாக பார்த்துருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், சரிங்களா? நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், இதை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ஏன்னா 2 மார்க்கில் வந்து கம்பல்சரி கொஷனில் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க ஃபிசிக்ஸ்லேருந்து, 4 மார்க்ஸில் கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்குறாங்க. அந்த கம்பல்சரி கொஷனை நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இதை முடிச்சிடணும். ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருங்க, புக் பேக்கில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் பார்த்துருங்க. இதுக்கு அடுத்தது இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், சரிங்களா? இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் முடிச்சிட்ட பிறகு மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன், சரிங்களா? மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் வந்து நீங்கள் டோட்டலாக கொடுத்தீங்கன்னா ஒரு 8 to 10 அட்லீஸ்ட் 5 கொஷின் பேப்பர். ஃபைனலாக உங்களுக்கு டைம் இருந்தால் ரிமைனிங் கொஷின்ஸ் படிங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் போதே வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், சரிங்களா? இப்போ பார்க்கலாம். பேஜ் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் நான் எப்போவுமே வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்வேன். ஃபஸ்ட்டு செகண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 1 2 3 4 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆன்சர் ப்ரீஃப்லியில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் வந்து ரிப்பீட்டட் கொஷின். ஸோ இது 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. யூனிட் 2 மோஷன், பேஜ் நம்பர் 24ல் ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின் அண்ட் third one important, fourth one important, fifth one important, 7 important, 1 2 3 4 5 and then 7. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் 2 கொஷினுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எது வேணும்னாலும் கேட்கலாம். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனும் கேட்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷனும் கேட்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. யூனிட் 3 ஃப்ளூயிட்ஸ், பேஜ் நம்பர் 37ல் ஸோ 1 மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் கொஷின், சரிங்களா? why does a helium, first question, second question, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் வந்து இந்த 5 கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஷின், சரிங்களா? அடுத்த டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா 1 2 4 5 இந்த 4 கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 1 2 4 5 இதில் 2 4 5 வந்து கம்பல்சரி நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது, சரிங்களா? 2 4 5 வந்து நான் வந்து படிக்கலை அப்படின்றது, ஏன்னா ஏதாவது ஒரு கொஷின் வந்து 90% இருக்குது பாசிபிலிட்டிஸ் கேட்குறதுக்கு. ஈவன் 4 மார்க்ஸில் கூட நமக்கு கேட்கலாம். அதனால் அந்த கொஷின்ஸை ஃபுல்லாக தரவாக பண்ணிவிடுங்க. யூனிட் 4 எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தரவாயிடணும், 1 மார்க்ஸ் தரவாயிடணும். இப்போ ஆன்சர் த ஃபாலோயிங்கில் செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த் கொஷின், சிக்ஸ்த் கொஷின், 2 3 4 5 6 இதில் அதாவது 2 3 4 5 கம்பல்சரி நீங்கள் தரவாக இருக்கணும். தென் 8th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த புக் பேக்கில் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் தரவாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்தது யூனிட் 5 மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோமேக்னட்டிசம், 64 பேஜ் நம்பர். ஆன்சர் அண்ட் ப்ரீஃப் இருக்கு இல்லையா, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இம்பார்ட்டன்ட், செகண்ட் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் ஒன் ஸ்டேட் அது கொடுத்துருக்காங்க இல்லையா, சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட். ஸோ 1 2 3 4 5 6 அண்ட் தென் 8. அடுத்து டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ஈக்குவல் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸோட ஆன்சரை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த லெசனில் டீட்டெயில் வந்து 1 and 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 6 லைட்டு ஃபிசிக்ஸில் லாஸ்ட் லெசன், அதாவது ஹாஃப் எலி போர்ஷனில் நீங்கள் இதில் இருக்கிற நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸோட எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஃபார்ம்லே வந்து எனக்கு வந்து வீடியோ போட சொல்லி. ஸோ சாரி, கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணி போட்டுடுறேன். நீங்கள் வந்து ஓவரால் ஃபுல்லாக வந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே சாய்ஸில் விடாதீங்க. ஏன்னா கம்பல்சரி கொஷின்ன்றதுனால எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ப்ரீஃப்லியில் வெரி ப்ரீஃப்லியில் செகண்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த்து ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், then fourth question important question. ஆன்சர் இன் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், சரிங்களா? நியூமரிக்கல் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. யூனிட் 7 ஹீட், பேஜ் நம்பர்
chemistry next. Chemistry. Physics la 6 units illingla. 6 units and then chemistry page number 113. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதே தான் நம்ம வந்து தரோவாக இருக்க வேண்டியது எல்லாமே வந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே தரோவாக இருங்க 123ல் டிஃப்ரென்ஷியேட் கம்பல்சரி டிஃப்ரென்ஷியேட்டு நம்ம சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட்னு வருதா அது 2 மார்க்காக இருக்கட்டும் 4 மார்க்காக இருக்கட்டும் இல்லை 7 மார்க்காக இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க டிஃப்ரென்ஷியேட் டிஸ்டிங்விஷ் வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் அப்படின்ற பேட்டர்ன் இருக்க கொஷின் அட்லீஸ்ட் அந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினாவது வரும் ஓகேங்களா டிஃபைன் சப்ளிமேஷன் அதே மாதிரி தான் டெஃபினிஷனும் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்து தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டண்ட்டாக ஆன்சர் ப்ரீஃப்லியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் ஃபிஃப்த் கொஷின் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இதுவும் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 90% கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு கொஷினும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக யூனிட் 11 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்ல அதெல்லாம் வந்து தரோவாக பார்த்துக்கோங்க ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் ரோமன் நம்பர் 7 ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஃபிஃப்த் 1 2 3 4 5 இந்த 5 கொஷின்ஸு ஸோ இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் நீங்கள் ஃபஸ்ட் ஒன் ப்ரிப்பேர் பண்ணலனா கூட 2 3 4 5 வெரி இம்பார்ட்டன்ட் அதில் தேர்ட் ஒன் கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் அதுலேயும் செகண்ட் வந்து எக்ஸ்பிளைன் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் போர்ஸ் அட்டாமிக் மாடல் இருக்கு இல்லையா அது வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஏன்னா எக்ஸ்பிளனேஷன் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கொடுக்கக்கூடிய கொஷின் வந்து கிட்டத்தட்ட டெரிவேஷன் மாதிரி அதனால் அதை தரோவாக பார்த்துக்கோங்க யூனிட் 12 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா பேஜ் நம்பர் 146 ஆன்சர் த ஃபாலோயிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட் மாடர்ன் பீரியாடிக்லாம் இருக்கு இல்லையா இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க தேர்ட் கொஷின் லிமிடேஷன்ஸ் ஆஃப் மெண்டலிவ் பீரியாடிக் டேபிளும் ஃபோர்த் கொஷின் 1 3 4 இந்த 3 கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொஷின் தென் 13th யூனிட் பேஜ் நம்பர் 159ல் செகண்ட் கொஷின் 2 3 4 6 ஓகேங்களா 2 3 4 6 7 இந்த கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் தென் 10th கொஷின் இம்பார்ட்டன்ட் 12th கொஷின் இம்பார்ட்டன்ட் 14th இம்பார்ட்டன்ட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸும் எழுதிக்கோங்க ஏன்னா இது 2023லே கேட்டிருந்தாங்க அதனால் இது ஜஸ்ட் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீட்டெயில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தென் செகண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் 1 2 4 5 இதில் வந்து ஃபஸ்ட்டும் ஃபிஃப்த்தும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது யூனிட் 14 ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் பேஜ் நம்பர் 170 செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் யூசஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்த மாதிரி வரக்கூடிய கொஷினும் 4 மார்க்கில் கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு கொஷினாவது கேட்பாங்க அதனால் 4 யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ் பார்த்துக்கோங்க சிக்னிஃபிகன்ஸ் பார்த்துக்கோங்க யூசஸ் ஆஃப் அக்வாரீஜியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ 2 3 4 5 and 6 இந்த கொஷின்ஸ் எல்லாம் 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் டிஃபைன் அக்வாரீஜியா இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட் 9th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் டிஃப்ரென்ஷியேட் இருக்கு இல்லையா இது இம்பார்ட்டன்ட் 3 4 5 கம்பல்சரி நமக்கு 4 மார்க்கில் கேட்கலாம் இல்லை 7 மார்க்கில் 2 கொஷினை வந்து ஏபின்னு போட்டுட்டு கூட கேட்கலாம் அதில் ஸோ டீட்டெயிலில் 1 3 4 5 வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் தென் பயாலஜி சரிங்களா யூனிட் 15 வந்து ஜான் போர்ஷன் பயாலஜி 199 பயாலஜிக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ட்ராயிங்க்கு ஃபர்ஸ்ட் திங் சரிங்களா பேஜ் நம்பர் 209ல் definition define taxonomy what is 1 2 3 4 and then 7 1 2 3 4 7 இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாகவும் கேட்டிருக்காங்க 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஷினும் கூட ஆன்சர் ப்ரீஃப்லி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அடுத்து 4 5 6 ஓகேங்களா 1 2 4 5 6 இது இம்பார்ட்டன்ட் இதில் இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் ஃபிசிக்ஸில் சாரி சயின்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ் salient features importance characteristic features அது மாதிரினும் போது characteristic features இருக்குது ஓகேங்களா ஸோ 1 2 4 5 6 டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் ஆன் ஃபைலம் ஆர்த்ரோபோடா இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட் 18 ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் பேஜ் நம்பர் 224 வாட் ஆர் இன்டர்கேலரி மெரிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துக்கோங்க செகண்ட் கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் கொஷின் 1 2 4 5 2 மார்க்கில் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும்
First one and third one very important. First, what are permanent tissues? So differences between mitosis and meiosis compulsory. 95% நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. யூனிட் 19 plant physiology பேஜ் நம்பர் 231ல 2 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நாஸ்டிக் மூமெண்ட் இருக்கு இல்லையா, இது 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், தென் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் கொஷின் 1, 4, 5, 6 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட், ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், பேஜ் நம்பர் 232ல 8th கொஷின் இம்பார்ட்டன்ட். இது கூட டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கேட்குறாங்க இல்லையா, அதனால் டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. யூனிட் 20 ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல்ஸ் பேஜ் நம்பர் 244. இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் த ஃபாலோயிங் இருக்குது இல்லையா, எக்ஸ்க்ரீஷன் அண்ட் செக்ரேஷன், என்சிசஸ் அண்ட் கெனாயின். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியேட் 4மே பார்த்துக்கோங்க, 5மே பார்த்துக்கோங்க. ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஒய் டு வி ஸ்வெட் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அடுத்தது தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, 2, 3, 4, 5, 6 இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் தான் நம்ம சொல்லுவோம், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. செகண்ட் வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி அதை வரைஞ்சி பார்த்துட்டு ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஜென்ரலாக எழுதுகிற மாதிரி கூட பார்த்துக்கலாம். பட் ஃபஸ்ட் ஒன் வந்து நீங்கள் வந்து தரோவாக எழுதி பார்க்குற அளவுக்கு தரோவாக இருங்க. ஐ மீன் 100% அது வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக அதாவது கரெக்டாக எழுதிக்கோங்க. செகண்ட் வந்து மேபி பாசிபிலிட்டிஸ் கேட்டாங்கன்னா நம்ம அட்டன் பண்ணணும், அதை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஜென்ரலாக பார்த்துக்கோங்க. யூனிட் 21 நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் பேஜ் நம்பர் 255. இந்த அப்ரிவேஷன் வந்து நமக்கு 2 மார்க்கில் 5 மார்க்கில் கூட கேட்குறாங்க. அடுத்து அசர்ஷன் அண்ட் ரீசனும் 4 மார்க்கில் கேட்குறாங்க. ஆன்சர் ப்ரீஃப்லி விச் டே இஸ் வேர்ல்ட் ஃபுட் டே, இதையும் கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் கம்பல்சரி நீங்கள் படித்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்தது வாட் இஸ் அன் அடல்ட்ரன் 1, 3, 4, 6 இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 7 and 8 இம்பார்ட்டன்ட். 1, 3, 4, 6, 7, 8 டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது யூனிட் 22 வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ் இருக்கு இல்லையா, இதில் பேஜ் நம்பர் 271ல் ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெசன்ஸ் ஐ மீன் அப் டு 22nd வரைக்கும் நமக்கு வந்து ஹாஃப் இயர்லி போர்ஷன் இல்லைங்களா, இது வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம கொஷின்ஸை வந்து தரோவாக பார்த்துக்கோங்க. ஸோ என்ன எப்படி படிக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸு, அடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை தரோவாக முடிச்சிருங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன், ஏன்னா நிறைய பேர் ப்ரீ ஹாஃப் இயர்லி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ மாடல் கொஷின் பேப்பரை நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 9th ஸ்டாண்டர்ட் கிட்டேருந்து ரொம்ப லைக்ஸ் வருது. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட டைம் வந்து அந்த லைக் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.